පළාත් පාකට යාපනයට மன்னாரமට අදත් ගිංගුරුම් වැසි உடரட்ட மார்கே தும்ரி கமன்வார பாக் அவலங்கரை என்பதாக இன்றைய திவையின பத்திரிகை தலைப்பெற்றது காலம். எனவே இந்த பெரும் மழையினால் காலி மாவட்டத்துக்கு அதிக அளவான பாதிப்பு ஏற்பட்டதாக திவையின பத்திரிகை சொல்கிறது. 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 5 மாகாணங்களுக்கும் அதே போல யாழ்ப்பாணம் மன்னார் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய தினம் இடியுடன் மழைக்கான சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல மலைநாட்டு ரயில் வீதியில் 5 ரயில் போக்குவரத்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய திவையின பத்திரிகையில் தொடர்பான செய்தி வெளியாக வீரகேசரி பத்திரிகையில் சீரற்ற காலநிலையால் 4 உயிரிழப்பு 10,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு என்பதாக அந்த செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். நாட்டில் கடந்த தினங்களாக நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக 10,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்வடைந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கடந்த 17ஆம் தேதி முதல் நேற்று புதன்கிழமை மாலை வரை 12 மாவட்டங்களில் 2,609 குடும்பங்களைச் சேர்ந்த 10,553 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. 75 பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த மக்களை இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதோடு 387 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. 36 குடும்பங்களைச் சேர்ந்த 159 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவிக்கிறது. மேலும் இன்றைய தினமும் பெரும்பாலான பிரதேசங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை வீழ்ச்சி பதிவாகக்கான வாய்ப்பு இருக்கும் என்பதாகவும் இலங்கை வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. இதன் காரணமாக பதுளை, கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தரை, நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கின்றது. அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக அனுராதபுரத்தில் ராஜாங்கனை, அம்பகமுவ, கலாவெவ நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளும், குருணாகலில் தெதுருவோயா, கிமுல்வானோயா நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளும், மாத்தளை மாவட்டத்தில் இப்பங்கடுவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும், கண்டி மாவட்டத்தில் பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும், முனராகலை மாவட்டத்தில் அலிகொட்டு ஆறு நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை நாட்டின் தென்கடல் பிரதேசத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் போது குறித்த கடற்பரப்பில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை உயர்வடையக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேல், சபரகமு, மத்திய, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் இருப்பதாக சிவப்பு எச்சரிக்கையும் இப்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் காலி மாவட்டத்திலேயே அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. காலி மாவட்டம் தெவிநுர பகுதியில் 166.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. மேலும் மெனிக்கந்த பகுதியில் 149 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், எல்லகந்த பகுதியில் 141.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், டெவிடசன் தோட்டத்தில் 140 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், களுத்துறை பண்டாரகம பகுதியில் 131 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கொழும்பில் 133.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம். இதேபோல் நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் இது தொடர்பான விளக்கமளித்தலையும் வழங்கியிருந்தார். குறிப்பாக அரசாங்கம் இதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியும் அதேபோல் உயிரிழந்தவர்களுக்கான உடனடியாக நிவாரணம் வழங்குகின்ற செயற்பாடு குறித்தும் நேற்று அமைச்சர் அவர்கள் விளங்கப்படுத்தியிருந்தார். வெள்ளம் பேரழிவுகளை ஏற்படுத்தும் முறைசாரா கட்டுமானங்கள் எதிர்காலத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது. வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிஸ் என்பதாக இன்று தினம் தொடர்பான செய்தி வருகிறது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வெள்ளம் மற்றும் பிற அவசரகால சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிர்காலத்தில் இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவித்த அமைச்சர் தற்போது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண வழங்க மாவட்ட செயலாளர்களுக்கு தேவையான நிதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் தினத்தில் நேற்று மாலை இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் 12 மாவட்டங்களில் 2,381 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மற்றும் கேகாலை மாவட்டங்களில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயர்ந்தவர்களுக்கு அரசாங்கம் 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கும். பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்பதாக தெரிவித்தார். அபிவிருத்தி நடவடிக்கையின் போது அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படாத இவ்வாறான அனர்த்தங்களுக்கு காரணம். மேலும் எதிர்காலத்தில் முறைசாரா கட்டுமானங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவும் இந்த விடயத்தில் நேரடி கவனம் செலுத்தியிருக்கின்றார். இதுபோன்றே சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் மற்றும் அதிகாரிகளை வழிநடத்துவதன் மூலம் இதற்கு நிரந்தர தீர்வு
தீர்வுகளை காண நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்ததாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.